ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா ரெசிபியை கட்டாயம் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நான் சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் இந்த சூப்பரான பீட்ரூட் அல்வா செஞ்சுருக்கேன். உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் கூட எடுத்து சாப்பிட்டு காலி நான் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி துருவி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பீட்ரூட் வந்து துருவின பீட்ரூட் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மெஷரிங் கப் இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அளவு பாத்திரம் வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா நெத்து ஒரு தேங்காவை நல்லா துருவி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த தேங்காய் சேர்க்கும்போது உங்களுக்கு நெய் வந்து நிறையா தேவைப்படாது. இப்போ இது கூட 4 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். இந்த ஏலக்காயோட ஃப்ளேவரும் அந்த இது கூட சேரும்போது, அல்வா கூட சேரும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் 4 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து ஈஸியான முறையில் இந்த அல்வா செய்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். ரொம்ப அதிக வேலை எடுக்காது. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. நீங்கள் அல்லது கை வச்சு கூட நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த துணி வடிகட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம தேங்காய், இந்த பீட்ரூட் எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து அரைக்கும்போது நமக்கு வேலைகள் வந்து மிச்சம். தேங்காய் பால் தனியாக, பீட்ரூட் தனியாக நம்ம அரைச்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பீட்ரூட் சாறுலாம், அந்த தேங்காவும் பீட்ரூட் சாறுலாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த மீதி அந்த சக்கையை இன்னொரு டைம் வந்து நம்ம வடிகட்டணும். இது கூட இன்னும் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த துணி வடிகட்டு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து புழிஞ்சால் சீக்கிரமாக புழிஞ்சிடலாம். அதனால் இதில் வச்சு புழிஞ்சிக்கிறேன். நல்லா கை வச்சே புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு தான் நம்ம செய்கிறோம். அதனால் வந்து நீங்கள் கை வச்சே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சக்கையில் ஒரு துளி கூட அந்த சாறு எசன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம இது செடிக்கு எதுக்காக கொட்டிடலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இது கூட நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன். வெல்லம் பாருங்கள், இது வந்து போட்டோன்னே கரைஞ்சிடும். அந்தளவுக்கு நல்லா தூள் வெல்லமாக துருவி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த வெல்லமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. சோள மாவு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள் வந்து சரியாக போட்டிங்கன்னா அல்வா சூப்பராக வரும். இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியான அளவில். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா வெல்லம் வந்து நல்லா கரையிட்டோம், அந்த அளவுக்கு கரைஞ்சிக்கோங்க. அல்லது இதே அளவுக்கு நீங்கள் வெல்லத்தை அடுப்பில் வச்சு காய்ச்சி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். எனக்கு வந்து வேலை வந்து டக்குன்னு முடியறதுக்காக நான் வெல்லம் இதிலே சேர்த்துட்டு கரைச்சிட்டேன். இப்போ வெல்லம் நல்லா கரைச்சாச்சு. இன்னொரு டைம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வெல்லத்தில் சின்ன சின்ன மண் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வடிகட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா வடிகட்டி முடித்தோடனே நல்லா கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்தோடனே அடுத்தது வந்து நம்ம அல்வா வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்குறேன். இது லைட்டாக நிறம் மாறட்டும். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக அல்வாவில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி உள்ள பருப்பு அதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கலவையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அனல் வந்து இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கரண்டியோ விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. கட்டி விழாது இருந்தாலும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க.
எனக்கு ஒரு 7 நிமிஷத்தில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோடனே இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சது. இப்போ அனல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப லோவில் வச்சு செய்யக்கூடாது. இப்போ இதுக்கு நம்ம நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம நல்லா நெத்து தேங்காய் ஒரு மூடி சேர்த்துருக்குறோம். தேவைப்பட்டால் நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது நல்லா சுண்டி வரணும், அப்படியே வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய் வந்து அல்வாவில் சேர்க்கும்போது அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லாமலும் இந்த அல்வா நம்ம செய்யலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுனால அதுலேயே எண்ணெய் நிறையா விடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. எப்போ உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வருதோ நீங்கள் அப்போ தான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம கிளறிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வரணும். அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சணும். ஒரு அரை மணி நேரம் கிட்ட எனக்கு ஆச்சு. கரெக்டாக சரியாக அரை மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. அல்வாவோட பதமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதுவே சரியான பதம். இப்போ இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்க்கும்போது அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ரிச் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்களா, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து நமக்கு அல்வா வந்து தயாராகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நான் எடுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண அல்வா வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றினோடனே இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கூட ஆகலாம் நல்லா ஆறுறதுக்கு, அல்லது அரை மணி நேரத்தில் கூட ஆறலாம். நல்லா ஆற விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலெலாம் நல்லா சரிசமமாக பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். ஓரங்களில் வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஓரங்களில் நல்லா அழகாக வந்துடும். இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கமத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக அல்வா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா கெட்டியாகிடுச்சு. நீங்கள் கடைகள்லாம் அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. ஒரு 2 கப் பீட்ரூட், அதாவது ஒரு 1/4 கிலோ அல்லது ஒரு 300-400 கிராம் வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது ஹெல்த்தியாக நம்ம சர்க்கரை சேர்க்காமல் செஞ்சுருக்குறோம். அருமையான இந்த பீட்ரூட் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்துங்க. பார்த்திங்களா, சுவையான நல்லா சாஃப்டான பீட்ரூட் அல்வா வந்து தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த பீட்ரூட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.